ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பீச் ஸ்டைல் கனவா மீன் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாத்திரம் ஹீட் ஆகட்டும், அப்புறமா ஆயில் ஊற்றலாம். ஹீட் ஆகிடுச்சு, நம்ம ஆயில் போடலாம். இதில் 50 ml ஆயில் போட்டால் போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ சின்ன சின்னதாக அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை தான் மெயின் கனவா மீனை பொறுத்த வரைக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. நம்ம இந்த செகண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இது 2 ஸ்பூன் இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம கனவா மீனை போடலாம். நல்லா வதக்கிட்டுட்டே இருங்க. நல்லா வதக்கிட்டுட்டே இருங்க. இது நான் க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால நெக்ஸ்ட் டைம் வந்து புதுசாக செய்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா நான் க்ளீன் பண்ணுறதோடு சேர்த்து நான் இன்னொரு டைம் பண்ணுறேன். நம்ம நார்மல் வீட்டில் செய்வோம் இல்லைங்களா, அந்த கனவா மீன் வந்து நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடம்பா மீன் வந்து ரொம்ப கவுச்சி ஸ்மெல் இருக்கும். அதனால நம்ம வந்து 1 ஸ்பூன் இதுக்கு கரெக்டாக இருக்கும். அதையும் கலந்து விட்டுருங்க. கரம் மசாலா 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம்.
ஓகே, பாருங்க இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகணும். இப்போ பெப்பர் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது பெப்பர் போடுறது நல்லது, நல்லாயிருக்கும். பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. கடம்பா ஃப்ரை நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை கொஞ்சம் பண்ணிடலாம். வெங்காயத்தை மேலே போட்டுடலாம். அந்த கடைசி ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை தான் கடம்பா மீனுக்கு மீன். இந்த ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.